திருச்சிற்றம்பலம். எழுமின் விழுமின் கருதிய கருமம் கைகூடும் வரை உழைமின். சுவாமி விவேகானந்தருடைய அற்புதமான பொன்மொழி. இன்றைய கேபிஆர் ஜாதக தகவல்கள் என்னவென்றால், அமாவாசை என்ன நிகழ்வுகள் செய்ய வேண்டும், என்ன நிகழ்வுகள் செய்யக்கூடாது என்பதை ஒரு விளக்கம் தெரிந்து கொள்ளலாம். அமாவாசை தினம் என்பது ஒரு இருளடைந்த நாள். இந்த நாட்களில் சுபகாரியங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மிகவும் விவரம் புரியாதவர்கள் அமாவாசை நிறைஞ்ச அமாவாசை என்று சொல்லுவார்கள். நிறைந்த அமாவாசை என்றாலும் கூட சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டும். அது ஒரு கரிநாளுக்கு ஒப்பான நாள். மேல் நோக்கு நாள், கீழ் நோக்கு நாள், சமநோக்கு நாள் என்று இருக்கும். ஆக இந்த மூன்றையும் கடந்து கரிநாள் என்பது துரதிர்ஷ்டமான நாட்கள் என்று சொல்லப்படும். அதுபோலவே அமாவாசை தினம் அன்று சுபகாரியங்களை அன்பர்கள் மிகவும் தவிர்க்க வேண்டும். நிறைய அன்பர்கள் பொதுவாக என்னிடம் சொல்லுவது, அமாவாசை அன்று நான் அதை நடத்தினேன், இதை நடத்தினேன் என்று சொல்லுவார்கள். பிறகு சில பிரச்சனை காரணமாக வருவார்கள். எனவே அன்பர்கள் அமாவாசையை தவிர்க்க வேண்டும் என்று நான் உறுதியாக கூறுகிறேன். சுபகாரியங்கள் செய்வதற்கு சரியான காலம் அல்ல. இதை முதலில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது எப்பொழுது செய்ய வேண்டும்? ஒரு வளர்பிறை, மரணயோகம் இல்லாத காலங்கள், கரிநாட்கள் இல்லாத காலங்கள், இது போன்ற காலங்களில் சுபகாரியங்களை செய்ய வேண்டும். ஏன் அதற்கு சரியாக இன்னும் நிறைய விளக்கங்களை கொடுத்து கொண்டிருந்தால் அது சரியான மனதில் புரியாது. அடுத்தடுத்து வரும் தொடர்களில் நாம் அதை சரியான புரிதலோடு சொல்லுகிறேன். முதல் ஒரு விளக்கத்தை மாத்திரம் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அமாவாசை என்பது, மீண்டும் நன்றாக புரிந்துங்கள், சூனிய நாள். கரிநாளை விட மிகவும் ஒரு கேடான நாள் அமாவாசை. எனவே அன்பர்கள் அமாவாசை தினத்தன்று சுபகாரியங்கள் செய்வதை அவசியம் தவிர்க்க வேண்டும். மேற்கொண்டு மேலாளில் வரும் நம்முடைய தொடர்புகளில் அது சம்பந்தமாக நான் விளக்கமளிக்க தயாராக இருக்கிறேன். இதை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள். திருச்சிற்றம்பலம். எழுமின் விழுமின் கருதிய கருமம் கைகூடும் வரை உழைமின். சுவாமி விவேகானந்தருடைய அற்புதமான பொன்மொழி. வணக்கம்.